அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயந்திருக்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அதையே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்: இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மதுரையில் இருக்கிற ஜஸ்டின் என்ன செஞ்சிருக்கிறாரு? தனக்கு தெரியுமோ தெரியாதோ ஜான் ஜெபராஜ் செய்த தவறுகளுக்கு இவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டால், அதை பிரசங்கன்னு சொல்லக்கூடாது, சபையில் செய்த அந்த சத்தம் போடுகிற வார்த்தைகளை கவனித்தோன்னா, நம்முடைய அநேக சகோதரர்கள் போட்ட வீடியோக்களை கவனித்தோம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஜான் ஜெபராஜ் செய்த தவறை ஒரு சாட்சி போல் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த மதுரை ஜஸ்டின். பிகாஸ் ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதரை இந்த பிரதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா காட்டி கொடுத்து விட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலையை உணர்ந்திருக்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற வகையில் பேசி இந்த ஜான் ஜெபராஜ் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்கள், குறிப்பாக பெண்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செய்தியின் மூலமாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சாட்சி திடமாக வெளிப்பட்டு விட்டது. ஜான் ஜெபராஜ் தவறுகள் செய்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாட்சி திடமாக வெளிப்பட்டு விட்டது. இன்னும் அநேக சாட்சிகள் சீக்கிரமாக வெளிவரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 2 பேரும் இணைந்த கைகளாக இருக்கிறபடினால இவர் என்னுடைய சகோதரர், பரிசுத்த ஆவியானவர் என்னை தடை செஞ்சாலும் நான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் இவரை என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இணைந்து அட்டூழியம் செய்து கொண்டு வருகிறபடினாலே அந்த அட்டூழியர்கள் இருவரும் சேர்ந்து தீட்டிய திட்டங்களின் அடிப்படையில் இப்பொழுது சிக்கி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா கோவை மாநகரம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவை மாநகரம், அது பல்வேறு விதமான வேலைகள், வருமானங்கள், இவைகளுக்கு நடுவே ஊழிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் அங்கே பெருகி இருக்கிறது எல்லாருக்கும் கண்கூடாக தெரியும். சரியான சத்தியத்தை போதிக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கள்ளத்தனமாக கள்ள உபதேசத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரர் கூட அங்கே இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. இப்போ ஒரு கள்ள போதனை செய்து வந்த இந்த சகோதரர் ஜான் ஜெபராஜ் இப்பொழுது தலைமறைவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கக்கூடும். என்ன திட்டம்? இப்பொழுது ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய சபை செயல்படவில்லை, சில பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே அவர் தலைமறைவாக இருக்கிறார். இப்படி இருக்கின்ற சமயத்தில் இவருடைய சபைக்கு வந்த கூட்டமெல்லாம் எங்கே போகும்? அப்படி விழி பிதுங்கி நின்றுட்டுருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன நடக்குது? ஒரு வேளை இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கலாம். அன்பு சகோதரன் ஜஸ்டின், நீ போய் என்ன பண்ணு, கோயம்புத்தூரில் ஒரு சபையை உருவாக்கு. அங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னுடைய சபைக்கு வந்த அத்தனை பேரையும் அங்கே வர வைக்கிறேன். அப்படி வர வச்ச பிறகு பின்னால் ஒரு வேளை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்பதாக ஒரு திட்டம் அப்படி இருக்கலாம். 2வது திட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஜஸ்டின் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் ஜான் ஜெபராஜுக்கு நேரிட்ட இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முனைகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? சகோதரன், பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவரை ஒழிச்சு கட்டிட்டா வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அந்த கூட்டத்தை அப்படியே தான் கவர்ந்துட்டு போயிடலாம்ல. கிட்டத்தட்ட 2 பேருடைய பிரசங்கமும் ஒழுதான். வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், செழிப்பு, இப்படி தான் இருக்கும். ஜான் ஜெபராஜ் சினிமா பாடல்களை வேறு மாதிரி பாடுகிற நபர், இந்த ஜஸ்டின் சினிமா பாடல்களை சினிமா பாடலாகவே பாடுகிற நபர். அப்போ இருவரும் தன்னுடைய சபைக்கு வருகிற தன்னுடைய மந்தைகளை ஒரே விதமான உணவு போட்டு ஒரே மாதிரி வளர்த்துருக்கிறவர்கள். இப்படி இருக்கிற போது அது ஜான் ஜெபராஜாக இருந்தாருன்னு ஜஸ்டினாக இருந்தாருன்னு 2 பேருடைய சபைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த மந்தையினுடைய ஒரு கணக்காக இருக்கும். ஸோ ஜஸ்டின் எப்படி திட்டம் போட்டிருக்கலாம்? இந்த ஜான் ஜெபராஜுடைய மந்தையை தான் கவர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கலாம். என்ன காரணம்? வருமானம் தான் காரணம், வேறு ஒரு காரணம் கிடையாது. ஆனால் அப்படி கோயம்புத்தூருக்கு வந்து சபையை ஏற்படுத்துவதற்கு இவர் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் அந்த வீடியோ செய்திகளில் பார்த்தோன்னா கடும் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கும். திடீர்னு ஆண்டவர் வந்தார், திடீர்னு ஆவியானவர் பேசினார், கோயம்புத்தூரில் ஏற்கனவே சபை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு, நான் தான் காலதாமதம் பண்ணிகிட்டு இருந்தேன், இவர் காலதாமதம் பண்ணதுனால ஜான் ஜெபராஜை பாவத்தில் விழத்தள்ளி
பிரச்சனையில் விழத்தள்ளி, போராட்டத்தில் விழத்தள்ளி, தவறுகள் செய்ய வைத்து, தலைமறைவாக்கி வைத்து, அதற்கு பிறகு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். யாருடைய கர்த்தர்? ஜஸ்டினுடைய கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். பிறகு இவர் சென்று கோயம்புத்தூரில் சபை ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தவறு செய்துவிட்ட, பாவம் செய்துவிட்ட, அவருக்கு சாட்சியும் சொல்லிவிட்டு, இதற்கு காரணம் ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனை விழத்தள்ளிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை படு கேவலமாக பேசுகிற இந்த மனிதன் எப்படி ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும்? இந்த ஜஸ்டினை பெற்றது ஒரு சகோதரியாகத்தான் இருக்க முடியும், ஒரு தாயாகத்தான் இருக்க முடியும், அவருடைய மனைவியும் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும், வேறு வாய்ப்பில்லை. இப்படி இருக்கின்ற சமயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்து யேசபேல் என்று அழைத்து, தாவீதை பாவத்தில் விழத்தள்ளிய பத்சேபாள் என்று அழைத்து, ஒட்டுமொத்த பெண்களையும் கேவலப்படுத்துகிற இந்த மனிதனுடைய சபையிலே சொல்லப்படுகிற பிரசங்கம் அது கர்த்தருடைய செய்தியாக இருக்குமா, தேவனுடைய செய்தியாக இருக்குமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நபர்களுடைய சபைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது யாருடைய இருதயத்திலிருந்து எழ வேண்டிய கேள்வி? நயவஞ்சக பேச்சுக்கு தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற சபை எங்கே இருக்குன்னு கோயம்புத்தூர் மக்களே கொஞ்சம் தேடி பாருங்கள். ஏற்கனவே கோயம்புத்தூரை கெடுத்த ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் சிறு வயது முதல் நான் கவனித்து வருகிறேன். இந்த கோயம்புத்தூரில் பேரின்ப பெருவிழா, கோவை பேரின்ப பெருவிழா நடத்தி 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 பல்வேறு விதமான ஆட்களை வர வச்சு, ஆட்டம் போட வச்சு, இன்றைக்கும் ஒரு குடும்பம் கோயம்புத்தூரை சீரழித்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்படிப்பட்ட நபர்களும் அங்கே வந்து கள்ள உபதேசத்தை பெருக்க காத்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் மக்களே ரொம்ப விழிப்பாக இருந்து நீங்கள் ஜெபிக்கணும், ரொம்ப விழிப்பாக இருந்து பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகள் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அங்கே போகணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லுகிறது. கடைசி காலம் இதுதான். சத்தியத்தை போதிக்கிறவர்களுக்கு செவி சாய்க்காமல் கட்டுக்கதைகளை பேசுகிறாங்க பாருங்கள். என்னை குப்பையிலேருந்து ஆண்டவர் உயர்த்தினார், நான் மஞ்ச பையோட கிளம்பி வந்தேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோடு செழிப்போடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற கட்டுக்கதைகள் நடக்கும் பாருங்கள். அதைத்தான் பிரசங்கமாக போதிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். அவைகளுக்கு சாய்ந்து போகக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருக்கணும். மனதை மயக்குகிறது போல், அதிர்ச்சி அளிக்கிறது போல், ஒரு கிரைம் நாவல் போல், ஒரு சினிமா கதை போல் பிரசங்கங்களை கொண்டு வருகிற மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து, பரிசுத்த வாழ்வை மையமாக வைத்து, அன்பை மையமாக வைத்து சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு மட்டும் செவிசாய்த்து, அதுவும் சரியா அப்படின்னு வேத வசனத்தோடு சீர்தூக்கி பார்த்து அதிலே நடப்பதற்கு தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா மோசம் போயிடுவோம். எதில் நம்முடைய காசு பணம் வீணாக போகும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை வீணாக போகும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாக போகும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போகும், நம்முடைய எதிர்காலம் வீணாக போகும், நம்முடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நரகத்துக்கு போய் பரிதவிச்சிட்டு இருக்கும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு, கள்ள ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட வேண்டுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்போம், தியானிப்போம், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து அந்த சத்தியத்திலே நாம் வளர்ந்து நிலைநிற்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.